ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா 12 ராசி பெண்கள் உங்களோட குணாதிசயங்கள் என்ன, பிரம்மன் உங்களுக்கு எழுதிய விதி என்ன, அதை எப்படி மாத்தி எழுதுறது, உங்களோட சுவாரஸ்யமான கேரக்டர்ஸ் என்னென்ன, உங்களோட காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம இந்த பதிவுல பேச போறோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் முழுசும் நாங்க என்ன சொல்றோம், என்ன தீர்வு சொல்றோம் அதுவும் உங்களுக்கு புரியும். நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு நம்ம டாபிக் உள்ள போயிடலாம் வாங்க. விருச்சிக ராசி பெண்கள் உங்களுக்கு பிரம்மன் எழுதிய விதி என்ன? பொதுவாக பாருங்க, விருச்சிகம் காலபுருஷனுக்கு 8ஆம் ராசி. 8வது ராசி 8ஆம் பாவம் அப்படின்றதுனால சந்திரன் நீச்சம் அடையக்கூடிய ராசி. இமோஷனலி கொஞ்சம் இம்பேலன்ஸ் அப்படின்றது இருக்கதான் செய்யும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கம், ஒரு ஆசைகள், ஒரு பார்த்தீங்கன்னா நிறைவேறாத ஒரு எண்ணம், ஒரு மனசுல ஒன்றத்தை வச்சுட்டு கஷ்டப்படுறது அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா விருச்சிகம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக எல்லா ஜோதிடர்களும் சொல்றது என்ன அப்படின்னா, காலபுருஷனுக்கே 8ஆம் பாவம், சபிக்கப்பட்ட ராசி, நோய்வாய்ப்படாத விருச்சிகமே கிடையாது, பிரச்சனைகளை சந்திக்காத விருச்சிகமே கிடையாது, துரோகத்தை அனுபவிக்காத விருச்சிகமே கிடையாது, ஏமாறாத விருச்சிகமே கிடையாது, கஷ்டப்படுறதுக்குனே ஒரு ராசி அப்படின்னா அது விருச்சிகம் தான். இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு துன்பம் மட்டும்தான் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உண்மையா அப்படின்னா உண்மை கிடையாதுமா. உண்மை என்ன அப்படின்னா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. பொது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கரை நல்லது. அந்த மாதிரி விருச்சிகத்துக்கு ஏமாற்றங்களும் துரோகங்களும் நம்பிக்கையை பார்த்தீங்கன்னா மற்றவங்க நம்ப வச்சு நம்மளை கழுத்து இருப்பாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் நல்லதா, ரொம்ப நல்லது. எதனால இந்த மாதிரி பல ஏமாற்றங்கள், பல துரோகங்கள், பல முயற்சிகள் மற்றவங்களால வீணடிக்கப்படுறது, மற்றவங்களோட ட்ராப்ல நம்ம சிக்கிறது எல்லாமே நம்மளை என்னப்படுத்தும் அப்படின்னா தீட்ட தீட்ட வயிறும் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி உங்களை பதப்படுத்தும், பக்குவப்படுத்தும். ஆக இந்த ஏமாற்றங்கள், துரோகங்கள், முதுகுல குத்துறது, நம்ம வச்சு கழுத்தறுக்கிறது, இது அத்தனையும் உங்களுக்கு நல்லதுங்க. எப்படி ஒரு ஏமாற்றம் அது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, எத்தனை முறையா நம்ம ஏமாறுறது அப்படின்ற மாதிரி ஒரு ஏமாற்றம் நம்ம ஆழ் மனசை அதிக அளவு பார்த்தீங்கன்னா பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த ஏமாற்றம் தான்மா நீங்க வாழ்க்கையில பெரிய லெவல்ல சாதிக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கும். அப்ப மற்ற ஜோதிடர்கள் சொல்றாங்களே, இது கஷ்டப்படுறதுக்குனே ஒரு ராசின்னு வச்சுக்கோங்க, அது உண்மைதானா அப்படின்னா, கஷ்டம் நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ படுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பெரிய லெவல்ல சாதிப்பீங்கம்மா. எந்த அளவுக்கு துயரத்தை அனுபவிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையினோட சந்தோஷத்தை நீங்களே எழுதிப்பீங்க. இதுதான் விருச்சிகம். பிரம்மன் எழுதிய விதி என்ன, கஷ்டப்படணும், நீங்க பார்த்தீங்கன்னா ஏமாறணும் அப்படின்னா பிரம்மன் விதி எழுதியிருந்தாலும் அந்த கஷ்டத்துல இருந்து தான் உங்களுக்கு ஒரு விடிவு காலம் அப்படின்றது வருமா. பொதுவா உங்களை யாராவது பார்த்தீங்கன்னா புதைக்கணும் அப்படி 100 அடி ஆழம் நோண்டி உங்களை புதைச்சாலும் நீங்க முளைச்சி வருவீங்க, மரமாவீங்க, ஆலமரமா தழைச்சு நிற்பீங்க அப்படின்னு சொல்லலாம். இதுதான் விருச்சிகம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒரு வில்லுல பார்த்தீங்கன்னா அம்பு போட்டுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எந்த அளவுக்கு பின்னாடி இழுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அது முன்னோக்கி ஃபாஸ்டா போகும். அதுதான் நீங்க எந்த அளவுக்கு உங்களோட துன்பங்கள் உங்களை பின்னாடி இழுக்குதோ அந்த அளவுக்கு நீங்க முன்னோக்கி போவீங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் ஜோதிடம் பார்க்க வரும்போதே சொல்றது உண்டு, விருச்சிகத்திலே பிறக்கக்கூடாது மேடம், விருச்சிகம் பிறந்தது நாங்க பிறந்ததுல இருந்து கஷ்டப்படுறோம் மேடம். ஏன் கஷ்டப்படுறீங்க? உங்க வாழ்க்கையை நீங்க புரிஞ்சுக்கல. பிறந்ததுல இருந்து நீங்க கஷ்டப்படுறீங்க. கஷ்டத்தை நீங்க புரிஞ்சுட்டு நீங்க பாத்தீங்கன்னா இந்த கஷ்டத்துக்கு என்ன காரணம் அனலைஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த செகண்ட் நீங்க வாழ்க்கையில அப்லிஃப்ட்மெண்ட் ஆவீங்க அப்படின்றது யாராலையும் பாத்தீங்கன்னா தடுக்க முடியாது. நிதர்சன உண்மை. சரி, ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் என்ன, சின்ன வயசுல இப்போ ஒரு பிள்ளை பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்குது, ஒரு +1 +2 படிக்குது, நல்ல ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப நம்பும். எங்க அம்மா இப்படி பண்றாங்கப்பா, எங்க அப்பா இப்படி பண்றாங்க, எங்க அண்ணன் இப்படி பண்றாங்க, எனக்கு இவ்வளோலாம் கஷ்டம் கொடுக்குறாங்க, எங்க அம்மா என் மேல பாசமாவே இல்லை, என் அண்ணன் மேலதான் பாசமா இருக்காங்க, என் தம்பி மேலதான் பாசமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ தான்ப்பா எனக்கு எல்லாம் அப்படின்னு ஃப்ரெண்டு மேல உயிருக்கு உயிரா இருக்கும். பதிலுக்கு அந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணும் அப்படின்னா, இவங்க கிட்ட ஆதாயம் கருதி மட்டும் இந்த பிள்ளை கிட்ட பேசும். புரியுதுங்களா? ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லா ஆஸ்பெக்ட்லயும் இவங்க ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. இவங்களுக்கு சின்ன பிரச்சனை வருது அப்படின்னா கூட ஃப்ரெண்ட்ஸ் தலை தெரிச்சு ஓடிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆக நட்பு அப்படின்றதுல நிறைய ஏமாற்றத்தை சந்திப்பீங்க. நல்லது. காதல், காதல் ரொம்ப பார்த்தீங்கன்னா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? லவ் பண்ற பையன் எனக்கு அப்பா எந்த அளவுக்கு பாசம் கொடுப்பாங்க அந்த அளவுக்கு நான் லவ் பண்ற பையன் என் மேல பாசமா இருக்கணும். எனக்கு கணவரா இருக்கக்கூடாது, லவ்வரா இருக்கக்கூடாது, ஆல்மோஸ்ட் என்னோட பெட்டர் ஆஃபா இருக்கணும், என்னோட சோல்மேட்டா இருக்கணும். இப்படியெல்லாம் நினைப்பீங்க. அங்க என்ன நடக்கும்? அங்க எதிர்பார்ப்புகள் தான் இருக்கும். எதிர்பார்ப்புகள் அவங்க கிட்ட உங்ககிட்ட அவங்களுக்கு உங்ககிட்ட வெறும் எதிர்பார்ப்புகள் இருக்கிறதுனால நீங்க சந்திக்கக்கூடியது என்னன்னா ஏமாற்றம், தோல்வி, துரோகம் இதெல்லாம் தான் சந்திப்பீங்க. ஃபேமிலியோட இமோஷனல் பாண்டிங் அப்படின்றது விருச்சிகத்துக்கு சாலிடா உண்டு. சரி,
என்ன சந்திச்சாலும் நான் முன்ன சொன்ன வார்த்தை தாம்மா, நல்லது. லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற எண்ணம் நிறைய விருச்சிகத்துக்கு உண்டு. லவ் பண்றாங்க அப்படின்னும்போது, எத பார்த்து லவ் பண்ணுவாங்க? அன்ப பார்த்து லவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாரி ஒரு பையன பார்க்குறாங்க அப்படின்னா, பையன் நல்ல ஆளுமையா இருந்தா பிடிக்கும். நல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல குணத்தோட, நல்ல மேன்லினெஸ்ஸோட, ரொம்ப வந்து கெத்தா இருக்கா அப்படின்னா பிடிக்கும் விருச்சிகத்துக்கு. காரணம் என்ன? விருச்சிக ராசி பெண்கள் உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாயினோட ஆதிக்கம் தானே. அப்ப அந்த மாரி செவ்வாயினோட ஆதிக்கம் இருக்க பெர்சன்ஸ் நல்ல ஸ்போர்ட்ஸ்ல, நல்ல பேரோட, புகழோட, நல்ல மேன்லினெஸ்ஸா, நல்ல குணத்தோட இருக்கான் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். காசு, பணம், வசதி, அந்தஸ்து எல்லாம் பார்க்கறது இல்ல. சரி. ஆனா, சில சமயம் என்ன பண்ணும் விருச்சிகம்? மிதுனத்த லவ் பண்ணும். மிதுனத்த லவ் பண்ணா ஒத்து வருமா? சாலிடா ஒத்து வரதில்ல. நம்ம மனசு சொல்ற பேச்ச கேட்கிறவங்க, மிதுனம் புத்தி சொல்ற பேச்ச கேட்கிறவங்க. எப்பயுமே மனசு சொல்ற பேச்ச அவங்க பெரும்பாலும் கேட்க மாட்டாங்க. நம்ம புத்தி சொல்ற பேச்ச எப்பயுமே கேட்க மாட்டோம். ஆக நமக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா இவங்களோட எண்ண அலைவுகளும், அவங்களோட எண்ண அலைகளும் ஒத்து வராது அப்படின்றது நிதர்சனம் உண்மை. ஆனா, அதுக்கும் மேல மிதுனத்த கல்யாணம் பண்ணிட்டு வாழக்கூடிய விருச்சிகம் எத்தனையோ இருக்க தான் செய்றாங்க. இதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. சரி. ம். லவ் பண்ணும்போது ரொம்ப சின்சியரா லவ் பண்ணுவாங்க. லவ் பண்ணிட்டு அவங்க கிட்ட வந்து என்ன பண்ணுவாங்க, ரொம்ப டைம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ரொம்ப டைம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. என் கூட நீ நெறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்பாங்க. அதிலயே ஃபர்ஸ்ட்டு ஒரு கிளாஷ் வரும். மிதுனத்த அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, லவ் பண்றாங்க அப்டின்னா, அதையும் மீறி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்டின்னா, நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விருச்சிக ராசி ரொம்ப சின்சியரா லவ் பண்ணுவாங்க. அவங்க ஏமாத்திட்டு போவாங்களே தவிர, இவங்க யாரையும் ஏமாத்த மாட்டாங்க. அப்டி லவ் பண்ண உடனே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்டின்ற எண்ணம் பெரும்பாலான விருச்சிகத்துக்கு உண்டு. லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, திருமணத்துக்கு அப்புறம் கணவர் என் கூட நேரமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்றாரு. வேலை, வேலை, வேலைன்னே இருக்காரு. அப்படின்ற மாரி அவங்களோட ஒரு குறைகள் அப்படின்றது இருக்கும். நெறைய டைம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நெறைய லவ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பார்ட்னர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியலி தான் இவங்கள எக்ஸ்பெக்ட் பண்ணி, இவங்க கிட்ட ஆதாயம் கருதி தான் இவங்கள கல்யாணமே பண்ணியிருப்பாங்க. பொண்ணு நல்லா படிச்சிருக்கு. நல்ல ஆளுமையான பொண்ணு. நல்ல வேலை செய்யுது. நல்லா சம்பாதிக்குது. அதனால நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படின்ற மாரி தான் இருக்குமே தவிர, பொண்ணு நல்ல பொண்ணு. பொண்ணு கூட நான் நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாரி பார்ட்னர்ஸ் விருச்சிகத்துக்கு பெரும்பாலும் அமையறதில்ல. எக்ஸ்பெக்டேஷனோட தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது நிதர்சன உண்மை. சரி, அப்ப மேரேஜ் லைஃப்ல ஒரு விதமான கஷ்டம், மனசஞ்சலம் அப்படின்றது இவங்க சந்திக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, கணவரோட வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி லேடீஸ் இருக்காங்க, ஜென்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா, அவங்க தான் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எதிரியா இருப்பாங்க. இவங்களுக்கு அகைன்ஸ்டா பல டாக்டிக்ஸ் அதுவும் ஓரோத்தி இருக்காங்க. அப்படின்னா, அவங்க நல்ல பேர் எடுத்துக்கிறது இவங்கள வந்து கெட்டவங்களாவே மாத்திடுவாங்க. முழுக்க முழுக்க இவங்க சரியில்ல. அப்படின்ற ஒரு இமேஜ வந்து கிரியேட் பண்ணி இவங்கள போர்ட்ரேட் பண்ணி வச்சுடுவாங்க. அப்படின்லாம். அதுக்கும் மேல மிதுன ராசி மாமியார் இருக்காங்க அப்படின்னா, நல்ல புத்திசாலியா இருப்பாங்க. எப்படி புத்திசாலியா இருப்பாங்க? எக்காரணத்த கொண்டும் உங்கள அவங்க பையன்கிட்ட ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாச்ட் ஆவறதுக்கு விடவே மாட்டாங்க. எப்பயுமே அவங்க தேவதையாவும், உங்கள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேய்க்குட்டியாவும் தான் அவர்கிட்ட போர்ட்ரேட் பண்ணுவாங்க. ஆக உங்களுக்கும் கணவருக்கும் வரக்கூடிய பிரச்சனை ஃபேமிலி இருக்க லேடீஸ்னால வரும் அப்படின்றது நிதர்சனம் உண்மை. அது ஓரவத்தியா இருக்கலாம், நாத்தனாரா இருக்கலாம், மாமியாரா இருக்கலாம். இந்த மாரி வரத்துக்கு வழியும் வாய்ப்பும் உண்டு. நெறைய விருச்சிக ராசி பெண்கள் வந்து பாருங்க, தங்கச்சி மிதுனமா இருப்பாங்க. தங்கச்சியே இவங்க கணவருக்கும், இவங்களுக்கும் இடையே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேம் ஆடுவாங்க. என் சொந்த தங்கச்சி தாங்க எனக்கு பெருசா ஒத்து வரல. எனக்கு வந்து துரோகத்த பண்றா. எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்போசிட்டா வேலை செய்றா. அப்படின்ற மாரி அமைப்பும் நெறைய விருச்சிகத்துக்கு உண்டு. யார நம்புறதுக்குன்னே தெரியலைங்க. யாருமே எனக்கு பெருசா வந்து சாதகமா இருக்க மாட்டேன்றாங்க. தாய் அப்படின்ற உறவு தான் பெருசு அப்படிம்பாங்க. ஆனா பெரும்பாலும் விருச்சிகத்துக்கு தாயினோட அன்பே கம்மியா தான் கிடைக்கும். சந்திரன் நீச்சம் அடையக்கூடிய ராசி அப்படின்னால பெரும்பாலும். நல்ல அம்மா இருக்க எத்தனையோ விருச்சிகம் இருக்க தான் செய்றாங்க. என் குழந்தையே விருச்சிகம் நானே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடியல் மதர் தான். பட் இருந்தாலும் இதெல்லாம் கொஞ்சம் தான். பெரும்பாலும் மெஜாரிட்டி தான் வின்ஸ் இல்லைங்களா? அப்ப அந்த மாதிரி விஷயமும் இருக்க தான் செய்யுது. ஆக இவங்களோட பார்ட்னர் கிட்ட தாய் அன்ப, தகப்பன் போல என்ன பார்த்துக்கணும், தகப்பன் போல பொறுப்பா இருக்கணும், தகப்பன் போல வந்து பார்த்தீங்கன்னா பாசமா இருக்கணும், தாய் போல என்ன பார்த்துக்கணும் அப்படின்ற மாரி தான் அவங்க எக்ஸ்பெக்டேஷனே இருக்கும். அந்த அதிகப்படியான எக்ஸ்பெக்டேஷன் தான் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கஷ்டத்தையும், மனசஞ்சலத்தையும், தோல்வியும் வாழ்க்கையில ஏற்படுத்துது அப்படின்றது உண்மை. அப்ப விருச்சிக ராசியினோட வாழ்க்கை எதுக்கு தாங்க? சாதிக்கிறதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட உங்களோட கேரியர் அப்படின்னு எடுக்கும்போது, நீர் சம்மந்தப்பட்ட தொழில், யூனிஃபார்ம்டு சர்விசஸ், கடல், எக்ஸ்போர்ட், இம்போர்ட், அரசு, பூமி சார்ந்த ஒரு தொழில். பூமி மேல பற்று அதிகமா இருக்கும். அப்போ பூமி சார்ந்த வேலை, வீடு வாங்கணும். 1 வீடு, 2 வீடு, 3 வீடு சேர்த்து வச்சு வாங்குறது இதெல்லாம் இருக்கும். மைனஸ் ஏதாவது உங்களுக்கு இருக்கா? கொஞ்சம் கோவம். இமோஷனலி இம்பேலன்ஸ் இருக்கும். கொஞ்சம் ஆர்க்யூ பண்ணுவீங்க. தப்பு இல்ல அப்டின்னா பெரிய லெவல்லயே ஆர்க்யூ பண்ணுவீங்க. இதெல்லாம் நம்ம மாத்திக்கணும். ஆனா என்ன பண்றது? அவங்க சுத்தி இருக்கவங்க எல்லாம் அவ்ளோ பெரிய தப்பு பண்ணுவாங்க. ஆர்க்யூவும் பண்ணலன்னா நம்ம ஜடம் ஆயிடுவோமேங்க அப்டின்னா அது உண்மதான். குழந்தைங்க கிட்ட ஆர்க்யூ பண்ண வேண்டாம். அந்த ஆர்க்யூ பண்றதுனாலே குழந்தைங்க
அம்மா வந்து பார்த்தீங்கப்பா, எப்ப பாரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காருப்பா. நீங்க தான்ப்பா சூப்பர் அப்படின்னு அவங்க அப்பா கூட வந்து பார்த்தீங்கன்னா உண்டிடுவாங்க. நம்மள ஓரங்கட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். குழந்தைங்களும் நம்மள ஓரங்கட்டிடுவாங்க. அப்படிதான் உண்மை. உடல் சார்ந்த உபாதைகள் ஏதாவது இருக்கா? ஸ்பைனல் கார்ட் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அ இந்த மூலம், பௌத்திரம், இருதயம் சம்பந்தப்பட்ட ஒரு உபாதைகள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பொதுவா சொல்லுவாங்க பார்த்தீங்களா? நோய்வாய்ப்படாத விருச்சிகமே கிடையாது அப்படின்னு. மருத்துவ செலவு இல்லாத விருச்சிகமே கிடையாது அப்படிம்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா ஒரு நோய்வாய்ப்படுறதும் நல்லது. ஆரோக்கியத்தில கவனம் ஜாஸ்தி வரும் உங்களுக்கு. புரியுதுங்களா? உண்மைய சொல்லணும் அப்டின்னா, எல்லாருக்கும் ஒரு பெரிய காடா, பாதுகாவலரா இருப்பீங்களே தவிர, உங்களுக்கு பாதுகாவலர்ன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. உங்கள புரிஞ்சுக்கினவங்க பெரும்பாலும் யாரும் இருக்க மாட்டாங்க. இதுதான் உண்மைய சொல்லணும். விருச்சிகம் கோவப்படும், டென்ஷன் ஆகும், இரிட்டேட் ஆகும். ஏன் சாமி கோவப்படுது விருச்சிகம்? நீங்க தப்பு செய்றீங்க, அதனால கோவப்படுறேன்ப்பா. குழந்தைங்க சொல் பேச்சு கேட்க மாட்டேன்றாங்க, அதனால கோவப்படுறேன். என் மனைவி செய்றது நியாயம் தான் அப்டின்னு எந்த கணவரும் சொல்ல மாட்டாங்க. விருச்சிக ராசி கணவர் பெரும்பாலும். சரி. உங்களுக்கு எது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேவரபிளான டைரக்ஷன் அப்டின்னா நார்த். ஃபேவரபிளான கலர்ஸ் என்ன? லக்கி கலர்ஸ் என்ன? அப்டின்னா ரெட்டு, எல்லோ, ஆரஞ்ச் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப லக்கி கலர்ஸா இருக்குங்க. ஆக விருச்சிகம் உங்களுக்கு என்ன பிரம்மன் எழுதிய விதியா இருந்தாலும், நீங்க செய்ய வேண்டியது இதெல்லாம் தூக்கி அப்படியே மூட்டை கட்டி வச்சுட்டு சாதிக்கணும். நீங்க ஒரு கன்சர்ன்ல வொர்க் பண்றீங்க அப்டின்னா, அந்த தொழில்ல மேல, 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 மேல பெரிய லெவல்ல வருவீங்க. ஒரு கன்சர்ன் வச்சு நடத்துறீங்க அப்டின்னா, நம்பர் 100ல இருந்தா கூட அந்த தொழில நம்பர் 1க்கு கொண்டு போவீங்க. ஆக உங்களுக்கு ஃபேமிலி லைஃப் காம்ப்ரமைஸ். உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப் எக்ஸலன்ட்டா இருக்கும். நீங்க நெனச்சீங்களான்னா, மாத்தி எழுதிக்கோங்க. வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கான ஒரு பொதுவான குணாதிசயங்கள். இந்த பதிவ பார்த்துட்டு இருக்க நீங்க, "அம்மா நீங்க சொன்னது எனக்கு எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆச்சும்மா. நாங்களும் இந்த மாரி நெறைய கஷ்டங்களையும், துயரங்களையும், துக்கங்களையும் அனுபவிக்கிறோம். ஏமாற்றங்கள சந்திக்கிறோம். இதுலருந்து வெளிய வர்றது எப்படிம்மா?" அப்படின்னு கேட்கிறீங்க. அப்படின்னா ரொம்ப எளிமையா சொல்லலாம்மா. இப்ப என்ன தசை நடக்குது? தசநாதன் என்ன ஒரு பாவத்துல இருக்கா? என்ன மாதிரி உங்க ஜாதகம்? யார் யார்கிட்ட என்னென்ன செய்றீங்க அப்படின்னா, நீங்க எல்லா பிரச்சனைகள்லயும் மீண்டு சந்தோஷமா வாழலாம். இது அத்தனையும் ஜாதகத்த நம்ம கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணா, ரொம்ப அழகா சொல்லிட முடியுமா, துல்லியமா சொல்லிட முடியும். என்கிட்ட உங்க ஜாதகத்த இந்த மாரி நாங்க பார்க்கணுங்க. இன் ஜெனரல் எங்களோட ஜாதகத்த நாங்க இதுவரைக்கும் பெருசா அனலைஸ் பண்ணதே இல்லம்மா. அனலைஸ் பண்ணணும் அப்படின்ற விருப்பம் இருந்தாலும், எங்களுக்கு குடும்பத்தில பல பிரச்சனைகள்ல நாங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அந்த பிரச்சனைக்கு தீர்வு இருக்கா, இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், அந்த பிரச்சனைகளுக்கு என்னங்க பரிகாரம்? எப்படி நாங்க வழிபாடு பண்ணணும்? இல்ல குடும்பத்தில எப்படி நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, அனுசரிச்சு போணும்? இந்த மாரி பல கேள்விகளுக்கு நீங்க தாராளமா நான் பேசிட்டு இருக்கும்போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் குடுத்திருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம்மா. தேங்க் யூ.